அக்கா மீண்டும் திமுக ஆட்சி வந்தா ஆதரிப்பீங்களா? மாட்டேன். ஏங்கா? இன்னைக்கு நடக்கிற நடப்புலாம் உங்களுக்கு தெரியாதாப்பா? என் கண்ணு என்னையே திருப்பி கேட்டால் நான் என்ன பண்ணட்டும்? சொல்லணும்னா 1000 குற்றம் சொல்லலாம். ஆனால் நாங்கள் திமுக ஆதரிக்க மாட்டோம். நாங்கள் திமுக தான், நாங்கள் திமுகவே ஆதரிக்க மாட்டோம். ஏங்க நல்லா தானே பண்ணிட்டு இருக்காங்க? நல்லாவே பண்ணலை, எதுவுமே நல்லா இல்லை. எது நல்லா பண்ணுறாங்கன்றீங்க? என்ன நல்லது நடக்குது? இலவச பஸ் விட்டுருக்காங்க, மகளிருக்கு 1000 கொடுக்குறாங்க, இலவச அரிசி கொடுக்குறாங்க, நிறைய பண்ணிருக்காங்க. அது போதுமா? அது மட்டுமே வாழ்க்கையா? அது மட்டுமே வாழ்க்கைனா சொல்லுங்க, நாங்கள் ஒத்துக்கிறோம். சொல்லுங்க, அது மட்டுமே வாழ்க்கையா? 1000 ரூபாய் எல்லாமே பண்ணிட முடியுமா? 1000 ரூபாயில எல்லாம் பண்ண முடியும்னா நாங்கள் ஒத்துக்கிறோம். சொல்லுங்க, 1000 ரூபாயில எல்லாம் பண்ணிடுவோமா? ஒரு நாள் செலவு என்ன ஆகுது தெரியுங்களா? நிறைய மக்கள் பயனடைறாங்களே. கிடையாது, சும்மா பெருமைக்கு சொல்லலாம், மனசளவுல யாராலையும் சொல்ல முடியாது. நான் உண்மையை பேசுறேன், அவ்வளவுதான். நீங்க ஆதரிக்க மாட்டீங்க? மாட்டேன். வேற யாரை ஆதரிப்பீங்க? இப்போதைக்கு யாருன்னா புதுசா வந்தா நல்லா இருக்கும். என்னை கேட்டால் ஓட்டே போட தேவையில்ல. ஆமா, எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். எனக்கு 53 வயசு ஆகுது. நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம், எவ்வளோ பார்த்துருக்கோம். நாங்கள் எவ்வளோ பெரிய ஃபேமிலி தெரியுமா? எவ்வளோ எல்லா விதத்துலையுமே நாங்கள் பாதிச்சிருக்கோம். கலைஞர் ஐயாவோட ஸ்டாலின் ஆட்சி நல்லா இருக்குன்னு மக்கள் சொல்றாங்க. இல்லை, எது நல்லா இருக்கு? எது நல்லா இருக்கு? இன்னைக்கு ஆம்பளை பசங்க கிட்ட என்ன இருக்கு? என்ன இருக்கு? ஆம்பளை பசங்க கிட்ட படிப்பு இருக்கா? திறமை இருக்கா? இல்லை கெஞ்சா இருக்கு, தண்ணி இருக்கு, டம் இருக்கு. பொம்பளை பசங்க எதுனா ஒழுங்கமா இருக்கா? எல்லாமே கெடுத்தது யாரு? இந்த ஆட்சி. சுதந்திரம் கொடுக்குறேன்ட்டு எல்லாரையுமே கெடுத்து வச்சுட்டாங்க. நீங்க வேறப்பா வெயிட்டர்ஸ்ல கலப்பாதீங்க.